ஹலோ விவாஸ், மகர ராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட 100 வருடத்திற்கு பிறகு வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படுவதோடு 2 கிரகணங்களும் இதோடு சேர்ந்து நிகழப்போகிறது. பொதுவாகவே கிரகணங்களுடைய நிகழ்வானது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேர்மறையான தாக்கத்தை மகர ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய போகிறதா, இல்லை என்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகிறதா, எதிர்மறை தாக்கத்தை அதிகப்படுத்த போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போறோம். பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய மாற்றமும் சரிங்க, கிரகணங்கள் நிகழப்போவதாக இருந்தாலும் சரிங்க, ஏதாவது ஒரு தாக்கத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்துங்க. அது சிலருக்கு நல்லதாக இருக்கலாம், பலருக்கு கெட்டதாக கூட இருக்கலாங்க. அந்த வகையில தான் 7.5 சனியுடைய இறுதி கட்டமான பாத சனியை தற்போது மகர ராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதன் விளைவாகவே நிறைய சங்கடங்களையும் மன வருத்தங்களையும் சந்தித்து கொண்டு இருக்கின்ற மகர ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய சில முக்கியமான நகர்வுகள் மற்றும் கிரகங்களின் மூலமாக இனியாவது நல்லது நடக்கக்கூடுமா, இல்லை என்றால் தொடர்ந்து பிரச்சனைகளானது வரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம். மகர ராசி நேயர்கள் கடந்த சில நாட்களாக சுற்றுலா பயணம் சென்று வந்திருப்பீங்க. இதன் மூலமாக சில அனுபவங்களை கற்றி இருப்பீங்க. அதே சமயம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில சங்கடங்களையும் நீங்கள் அனுபவிச்சு இருந்திருப்பீங்க. தொழில் ரீதியாக பெரிதளவுக்கு முன்னேற்றகரமான சூழலானது இல்லாமலும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் நிறைய செலவுகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. உங்களுடைய திடீர்னு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாலையும் சில பிரச்சனைகளையும் பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க. இப்படி சிச்சுவேஷன்ல தான் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மகர ராசி நேயர்களாகிய நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு தான் இந்த புரட்டாசி மாதத்திலாவது ஏதாவது விடிவு காலம் பிறந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சியையும் வருமானத்தையும் பார்க்க முடியுமா, இனி வரப்போகின்ற மாதத்திலாவது கொஞ்சம் பணத்தை பார்த்தீங்கன்னா சேமித்து வைக்க முடியுமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். மகர ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை புரட்டாசி மாதத்தில் பெருமாளுடைய ஆசியால் நீங்கள் 3 முறை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நீண்ட ஆயுள் பலம், ஆரோக்கியம் மற்றும் செல்வம் இந்த 3மே கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 17/9/2024 அன்னைக்கு புரட்டாசி மாதமானது பிறக்க போகிறது. அதனைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 16/10/2024 வரைக்கும் இந்த புரட்டாசி மாதமானது இருக்க போகிறது. இதற்கிடையே தான் பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கிரகணங்களானது ஏற்பட போகிறது. அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி சந்திர கிரகணமும், அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 2ஆம் தேதி சூரிய கிரகணமும் ஏற்பட போகிறது. ஸோ இப்படி இந்த ஒரே மாதத்தில் 2 கிரகணங்களானது அடுத்தடுத்து ஏற்பட போகிறது. அது மட்டும் இல்லாமல் சில கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகிறது. இதையெல்லாம் வைத்து தான் மகர ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த புரட்டாசி மாதத்தில் நிச்சயமாக இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதமானது சாதகமான மாதமாகவே உங்களுக்கு அமைய போகிறது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசியில நீங்க ஆரோக்கிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. ஆனாலுமே உங்களுடைய சொந்த தவறுகளால நீங்க பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. நீங்க உங்களுடைய உடல் நலத்துல கவனம் குறைவாக இருப்பீர்கள். மேலும் இந்த சூழ்நிலையானது உங்களை நோய்வாய்ப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை மேலும் ஜாஸ்திப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாங்க. உடல் ஆரோக்கிய விஷயத்துல நீங்க அஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக நிறைய பிரச்சனைகளை இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் சந்திக்கலாங்க. அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது மருந்துகள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு பேஷண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சரிவர உங்களுடைய டேப்லெட்டை தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு இப்போது உஷ்ணம் அதிகமாக இருக்குது, சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அதே போல் ஏதாவது தலைவலி, காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அதற்கு உரிய சின்ன சின்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்களே பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கோங்க.
அதாவது வெது வெதுப்பான தண்ணீர் சாப்பிடுவது, அதே போல் ஸ்வீட்டை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிப்பது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா நம்ம செய்துட்டு வரும்போது அந்த பிரச்சனைகளை நம்ம பெரிதளவுக்கு படுத்தாமல் நம்ம எளிமையாக பார்த்திங்கன்னா தவிர்த்து கொள்ளலாம். அதே போல் உடலில் சூடு அதிகமாக இருந்தால் அந்த சூட்டை தணிப்பதற்கு உரிய வகையில் சில உணவுகளை நீங்கள் உணவு முறையில் எடுத்துக்கணுங்க. இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உங்களுடைய முழுக்க முழுக்க கவன சிதறலால் மட்டுமே இப்போது ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கோங்க. மேலும் மகர ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக சில மாற்றங்களை நீங்கள் காணலாங்க. மேலும் வேலையில் மாற்றம் ஏற்பட்டு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஒரு சில மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே நீங்கள் வேறு ஏதாவது வேலைக்கு போவதாக விருப்பப்பட்டாலும் சரிங்க, வேறு ஏதாவது கம்பெனியில் இருந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்தாலும் சரி, தற்போது இருக்கக்கூடிய தொழிலை பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த தொழிலை நீங்கள் பார்த்துக்கிட்டே சைடில் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது உங்களுக்கு பிடித்த தொழில் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டே இருங்க. பிறகு அந்த தொழில் கிடைச்சதுக்கு அப்புறமேட்டு இதை நீங்கள் விடுங்க. ஏன்னா அவசரப்பட்டு இப்போது கையில் இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டிங்கன்னா பிறகு நீங்கள் எதிர்பார்த்த வேலையும் கிடைக்கலன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக சங்கடத்தை தான் நீங்கள் அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து கொண்டு செயல்படுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல வேலையில் இருந்தால் நீங்கள் இடமாற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொண்டு அதன் மூலமாக முன்னேறி செல்ல வேண்டிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்குங்க. ஸோ முழுக்க முழுக்க மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே பல்வேறு விதமான சவால்களை தான் பார்த்தீங்கன்னா சந்தித்து கொண்டு இருக்கீங்க. குறிப்பாக சொல்லணும்னா தொழில் ரீதியாக நிறைய சங்கடங்களை பார்த்தீங்கன்னா மகர ராசி நேயர்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலே பறிப்போகக்கூடிய வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டு இருந்திருக்குங்க. ஒன்று ஏதாவது நல்ல முன்னேற்றமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஏதாவது தொடங்கி அதில் சின்னதாக லாபம் கிடைச்சிருக்கு, இனி நம்ம பணத்தை சேமித்து வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க தருவாயில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையானது வந்து விடுங்க. பழைய ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருந்தால் அந்த தொழிலில் உடனடியாக முடக்க நிலை ஏற்பட்டுரும். இல்லைன்னா அந்த தொழிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கைவசத்தில் இல்லாமலையும் போகலாங்க. இப்படி ஏதாவது ஒரு தடங்களானது வந்து கொண்டே இருந்தது. ஆனாலுமே மகர ராசி நேயர்கள் தொடர்ந்து யாரெல்லாம் பரவாயில்ல பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்னு அடுத்தடுத்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் போயிட்டே இருந்தீங்களோ அவங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாம். அதாவது பெரிதளவுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை பார்த்துருக்கலாங்க. அதே சமயம் எந்தெந்த மகர ராசி நேயர்கள் நான் எது தொடங்கினாலுமே எனக்கு நல்லால அப்படின்னு சோர்ந்து போய் இருந்தீங்களோ அவங்க எல்லோருமே இன்னுமே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல தான் இருந்து கொண்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மைங்க. எப்போதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது தொழில் தொடங்கும் போது பின்னடைவை நம்ம சந்திக்கிறோம், ஏதாவது சில பிரச்சனைகள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம சோர்ந்து போய் விட்டுறக்கூடாதுங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்ம ஏதாவது ஒரு சில முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி நம்ம முயற்சிகள் செஞ்சுட்டே இருக்கும் பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தடுத்து நம்ம செய்யும் போது நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு சொல்லலாங்க. எது செய்யணும் எது செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கற்று அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்துப்போம் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா இதற்கு தகுந்தாற் போல நடந்துக்கோங்க, அவ்வளோதாங்க. எளிமையான விஷயம். தொழில் ரீதியாக சற்று பின்னடைவை சந்தித்தாலுமே அதற்காக பயப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய முயற்சியை நீங்கள் செலுத்திட்டே வாங்க. ஒரு நாள் அதற்கான வெற்றியானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேலும் இந்த புரட்டாசி மாதமானது காதல் உறவுகளுக்கு சாதகமான மாதமாக இருக்குங்க. திருமணம் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளானது மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. யாராவது காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போகலாமா, இது தொடர்பாக வீட்டில் பேசலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் தாராளமாக இனி நீங்கள் அது தொடர்பான விஷயங்களில் செயல்படுத்தலாம். உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் வாழ்க்கையானது மன அழுத்தம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க. ஒருவருக்கு ஒருவர் அன்பானது அதிகரிக்கும். விட்டு கொடுத்து நடந்து கொள்வீர்கள். குடும்ப வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு
நல்ல மாதமாக இந்த புரட்டாசி மாதமானது அமைய போகிறது. நீங்கள் நல்லபடியாக படிச்சிங்கன்னா எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண்ணை பெறலாம், எதிர்பார்த்த நல்ல கல்லூரி கிடைக்கும், எதிர்பார்த்த நல்ல ஒரு ஃப்யூச்சர் ஒரு லைஃபானது உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாங்க. நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்புமே பார்த்திங்கன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் நிதி விஷயங்களில் பார்க்கும்போது ஒரு பெரிதளவுக்கு லாபமும் இல்லை, பெரிதளவுக்கு நஷ்டமும் இல்லை, ஆவரேஜாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மகர ராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்குங்க. இருந்தாலுமே நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. சனினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.